ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து பயங்கரமான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன இப்படிலாம் செய்திகள் வருது? செய்தி கூட எப்படி அதை ஏற்றுக்கவே முடியல. செய்தியை கூட ஏற்றுக்க முடியல. ரூமராக இருந்தால் கூட ஏற்றுக்க முடியல. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க. திமுகவுடைய ஆதரவுல அதிமுக சிஎம் அப்படியே தேன் வந்து பாயுது காதல் அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய் அவர்களை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையில ரெண்டு கட்சிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி நேற்று இரவுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. முக்கியமான பத்திரிகையாளர்கள் அதை ஷேர் பண்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஆனா இன்னைக்கு காலையில ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, முக்கியமான ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் சொல்றாரு, 6 மாதம் நாங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, அதன் பிறகுதான் விமர்சனங்களும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் விஜய்க்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இப்போ அதில் உண்மை இருக்குன்னு எனக்கு தோணலை. அது ஒரு ரூமர்ஸாக தான் அது ஸ்ப்ரெட் ஆச்சு. திமுகவும் அதை விரும்ப மாட்டாங்க, அதிமுகவும் விரும்ப மாட்டாங்க, விரும்பக்கூடாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மக்களோட மேண்டேட்டுக்கு எதிரான விஷயம். திமுகவுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? பாஜக எதிர்ப்புக்காக. அதிமுகவுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? திமுக எதிர்ப்புக்காக. அப்புறம் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட திமுக கூட்டணி வைக்கிறது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி அதிமுக திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க போய் திமுகவோட அலைன்ஸ் வைக்கிறதும் கரெக்டாக இருக்காது. அது மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். திமுக கண்டிப்பாக அதை விரும்ப மாட்டாங்க. மேபி அதிமுக விரும்பலாம், அதுக்கும் நமக்கு ப்ரூஃப் இல்லை. நான் ஏன் மேபி அதிமுக விரும்பலான்னு சொல்றேன்னா, அதிமுகவுக்குள்ள ஒரு தரப்பினர் தாவேக்காவோட கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவுமே லிட்டரலா சூசைடு தான். ஏன்னா தாவேக்காவோட போய் கூட்டணி வச்சா தாவேக்காவோட ஜூனியர் பார்ட்னர் ஆயிருவீங்க. உங்களோட திமுக எதிர்ப்பு அரசியலை தாவேக்கா மடியில கொண்டு போய் வைக்கிறீங்க. நீங்களே அதை பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்பிடுறோம்னு சொல்றீங்க. அப்படி நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சரே இருக்காது. ஸோ நீங்க அந்த இடத்துக்கு போறீங்கனாலே அர்த்தம் என்னன்னா, உங்க கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, அதனால கிடைக்கிற வாய்ப்பு இதான் லாஸ்ட் சான்ஸ், யூஸ் பண்ணி அதிகாரத்தை பெறுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் திமுகவோட போய் கூட்டணி வச்சாலும் அதிமுக காலி, அவ்வளவுதான். திமுகவும் காலி. ஆனா ரைட்டு, எதிர்காலமே இல்லை, அப்ப குயிக்கா நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திடலாமே அப்படின்னு மேபி சில பேர் பார்க்கலாம். ஆனா திமுக டெஃபினட்டா அந்த ஆட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா திமுக ஏற்கனவே 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்தவங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆமா ஏதாவது ஒன்று பண்ணி வரலான்ற அந்த ஹோப்பு கண்டிப்பா இருக்கும். வருவாங்களா வரமாட்டாங்களா நமக்கு தெரியல, அந்த ஹோப் கண்டிப்பா திமுகவுக்கு இருக்கும். ஸோ அதனால திமுக டெஃபினட்டா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான பேச்சுக்களே ரொம்ப அநாகரிகமான பேச்சுக்கள்ங்க. மக்களோட மேண்டேட்டை நீங்க மதிக்கணும்ல. ஸோ அதனால அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களை அனுமதிக்கணும். ஆமா, எனக்கு விஜயோட அரசியல் பிடிக்காது, தாவேக்காவோட அரசியல் பிடிக்காது. நம்ம தாவேக்காவை கடுமையா விமர்சிச்சிருக்கோம். நாளைக்கு விஜய் சிஎம் ஆனாலும் விமர்சிக்க தான் போறோம். நான் இப்பவே சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா தாவேக்கா ஒரு ப்ராப்பரான பார்ட்டி கிடையாது, ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி. திமுகல இருந்து இடம் கிடைக்காதவங்கலாம் உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். பட் இருந்தாலும் மக்களோட மேண்டேட் இதுதான். மக்கள் தாவேக்கா வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பார்க்கும்போது ஒருத்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ராக்சர்ட் மேண்டேட் அப்படிம்பாங்க. ரைட், ஓகே, நீங்க ஃப்ராக்சர்ட் மேண்டேட்னே வச்சுக்கோங்க. அப்போ நடத்துவோம், எலெக்ஷன் நடத்தினா நாளைக்கு தாவேக்கா ஸ்வீப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ளீட்டா கிளீனா ஸ்வீப் பண்ணிடுவாங்க. இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு வந்துருவாங்க. அதிமுக வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு திரும்ப இன்னொரு எலெக்ஷன் நடக்குதுன்னா மக்கள் அதிமுகவுக்குலாம் ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கம்ப்ளீட்டா தாவேக்காவுக்கு போயிடும். தாவேக்கா கிளீனா ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அது அதிமுகவுக்கும் நல்லது இல்லை, திமுகவுக்கும் நல்லது இல்லை, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கும் நல்லது இல்லை. ஸோ அதனால இந்த கட்சிகளே புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றேன் மேண்டேட் கிளியரா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல தாவேக்காவுக்கு ஏன் 108 வந்திருக்குன்னா, மக்களுக்கு தெரியல தாவேக்காவோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு மக்களுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும். ரைட்டு, கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கும் போட்டிருப்பாங்க. ஆனா திரும்ப எலெக்ஷன் நடந்தா அந்த சந்தேகம்லாம் இருக்காது, ஒய்ப் அவுட் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாம தாவேக்காரங்க காசறக்கும் ரெடியா இருப்பாங்க. இப்ப அது இல்லாம ஒரு அனுதாபலையும் வீசு பாருங்க, இப்படி பண்ணிட்டாங்களே. ஆமா, இப்ப அதிமுககாரங்க காசு இறக்க ரெடியா இருக்க மாட்டாங்க, திமுக காரங்க யோசிப்பாங்க. ஆனா தாவேக்காரங்க இப்ப பணத்தை இறக்க ரெடியா இருப்பாங்க.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஷோ ஷாட்டாக ஜெயிக்க போகிறோன்னு. அதனால அந்த ரிஸ்க்கை இவங்க எடுத்தாங்கன்னா காலி ஆயிடுவாங்க. அதனால மக்களோட மேண்டேட் கிளியராக தான் இருக்குது, அதில் எதுவும் சிக்கலை. நம்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ராக்சர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சிங்கிள் பிக்கெஸ்ட் பார்ட்டியாக விஜய் எமர்ஜ் ஆகிட்டாரு. சின்ன மெஜாரிட்டி தான் அவர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி சேர்ந்துட்டாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ 5 சீட் வேணும்னு நினைக்கிறேன். 5 சீட், இன்னும் 5 சீட்டு. அவங்கள பேசாமல் கம்ஃபர்டபுளாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடுறது தான் கரெக்டாக இருக்கும். பிஜேபிக்கு என்ன சிக்கல்னா, காங்கிரஸ் பார்ட்டி தலையை தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் கழித்து இப்போ திரும்பவும் அவங்க அதிகாரத்துக்கு வராங்க. கேபினெட்ல வர வாய்ப்பு இருக்கு. கேபினெட்டுக்குள்ள இப்போ திரும்ப என்டர் ஆகுறாங்க. அது பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ காங்கிரஸ் இப்போ திரும்பி அதிகாரத்தில் கை வச்சுட்டாங்க தமிழ்நாட்டில். நாளைக்கு விஜயால காங்கிரஸ் ரிவைவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ காங்கிரஸ் ரிவைவ் ஆகுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பழைய காலத்து கட்சி, நீங்கள் அதுக்கு பூஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. பட் எனிவே டெம்பரரியாக விஜய் வரும்போது காங்கிரஸ் கூட இருக்காங்கன்னா அந்த லாபம் மேபி கொஞ்சம் காங்கிரஸுக்கும் வரலாம். இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, வரக்கூடிய தேர்தல்களையும் நாங்கள் விஜயோட பயணிப்போன்ற அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அது கண்டிப்பாக அது பாஜகவுக்கு சிக்கல் தான், பின்னடைவு தான். ஒன்று, விஜய் டைரெக்டாக பாஜகவை காலி பண்ணிட்டாரு, பாஜக ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணிட்டாரு. ரெண்டாவது, ஓவராலாக 29ல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் தாவேக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா சீட்ஸ் நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பாஜகவுக்கு சிக்கல் தான். ஸோ பாஜக அதை விரும்ப மாட்டாங்க. தாவேக்காவோட இந்த எழுச்சி பாஜகவுக்கு டெஃபினட்டாக பெரிய ஒரு சிக்கல் தான். பட் நான் என்ன யோசிப்பேன்னா, என்ன வேணாலும் இருந்துக்கிட்டோம், திருப்பி இன்னொரு எலெக்ஷனுக்கு போயாச்சுன்னா இதை விட பெரிய டேமேஜ் எல்லா கட்சிகளுக்கும் தாவேக்காவால் ஏற்படும். ஓகே, ஆனால் இப்போ மெஜாரிட்டி வர்றதுல பிரச்சனை இருக்குல்ல. காங்கிரஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க, இன்னொரு 5 சீட் எங்கேருந்து வரும் அப்படின்ற நிறைய பிஎம்கே இருக்காங்க. அதான் யாருமே சைலண்டாக இருக்காங்க, வாய் திறக்காம எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ என்ன, கம்யூனிஸ்டுகள் வரதுக்கு விருப்பப்படுவாங்க, ஆனால் வரதுல சிக்கல் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் திமுகவை சார்ந்திருக்காங்க. நேஷனல் லெவலில் நீ கம்யூனிஸ்டுகள் ஒன்றுமே கிடையாது. திமுக புண்ணியத்தில் எம்பி சீட்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. திமுக இல்லைன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால கம்யூனிஸ்டுகள் திமுகவை சார்ந்திருக்காங்க நேஷனல் லெவலில். ஸ்டேட் லெவலில் தாவேக்காவோட நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம்லாம் கிடைக்கும். ஆனால் நேஷனல் லீடர்ஸ் அதை பார்க்க மாட்டாங்கல்ல. நீங்கள் தாவேக்காவோட போவீங்க, மினிஸ்டர்லாம் வாங்கிப்பீங்க, நேஷனல் லெவலில் எங்களுக்கு அப்புறம் எம்பிஸே இருக்க மாட்டாங்களே. ஸோ அதனால் திமுகவுக்கு அந்த லெவரேஜ் இருக்கும். இப்போ திமுகவை பொறுத்தளவில் நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து அந்த கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு அசம்பிளிலையுமே எதிர்கட்சியாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ நிறையா சிறிய கட்சிகள் அவங்க கூட இருக்கிறது தான் நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இதை கிளியராக சொல்கிறேன், தாவேக்கா திரும்ப இன்னொரு எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த எலெக்ஷன் மாதிரி இருக்காது. இந்த எலெக்ஷனில் கிளாரிட்டி இல்லை, மீடியா பேசுகிற டோனே மாறிடும். எலெக்ஷனுக்கு முன்னாடி மீடியா எல்லாமே தாவேக்காவுக்கு 10 to 20% சொன்னாங்க, தாவேக்காவுக்கு 10 to 20 சீட்னு சொன்னாங்க. இப்போ டோனே மாறிடும். 100 200 எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, முடிஞ்சிடும். ஆமாம், மீடியா சப்போர்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும், பணம் கம்ப்ளீட்டாக கொட்ட ஆரம்பிக்கும். மக்களுக்கும் இப்பயே ஓடிக்கு தெரியும் தாவேக்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்கப்பா, ஃபுல்லாக தூக்கி அந்த பக்கம் ஓட்டு போடுங்கப்பான்னு ஓட்டு போடுவாங்க. அதனால திமுகவுக்கும் அது ரிஸ்க் தான். அசம்பிளியில் நமக்கு ஸ்ட்ரென்த் காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தாவேக்கா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா அது லாங் ரன்னில் திமுகவுக்குமே சிக்கல் தான். ஸோ அதனால் இவங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தாவேக்காவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுறது நல்லது இவங்களுக்கு. ரெண்டாவது, நான் இன்னும் என்ன பார்க்குறேன்னா, மக்களோட மேண்டேட் இது, மக்களும் பார்க்கணும்ல. மக்கள் ஓட்டு போட்டு தாவேக்காவை சிங்கிள் பிக்கஸ்ட் பார்ட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஆட்சி பண்ணாதான் தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்குன்றது மக்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு ஒரு பார்வை இருக்கு, ஆனால் மக்கள் அதை பார்க்கணும். நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டால் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை மக்கள் ஃபேஸ் பண்ணணும். தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்கள் 5 years பார்க்கணும். அது அவசியம். கண்டிப்பாக அது நடந்தாதான் நல்லதோ கெட்டதோ அது நடக்கட்டும். நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாவேக்காவை திரும்ப சூஸ் பண்ணுங்க. பிரச்சனையாக இருந்ததுன்னா ஐயோ ஏமாந்துட்டோமேன்னு நீங்கள் அடுத்தது முடிவை மாற்றிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸும் அவசியம். அதனால இப்போ நடக்கிற விஷயங்கள் சரியில்லை. புதுசாக ஒரு கட்சி எமர்ஜ் ஆகி வந்திருக்கு, அதை பிடிச்சி நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அநியாயமாக சில விஷயங்கள் நடக்குதுன்றது நமக்கு தெரியுது. மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க, விஜய் குறிவைக்கப்படுறாருன்னு தான் பார்ப்பாங்க.
இப்போ விஜய் வந்து சிஎம்மா பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு கூட ஒரு மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணலாம். கரெக்ட். ஆனால் அதற்கு முன்பாகவே இல்லை 118 கொண்டு வாங்க, அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு கவர்னர் முட்டுக்கட்டையை போடுறாரு. ஸோ ஒருவேளை நான் இப்படி பார்க்குறேன், ஒருவேளை கவர்னர் ஓகே சொல்லிட்டு சிஎம்மா பொறுப்பேற்றுக்கிட்டார் விஜய் அப்படின்னா அதன் பிறகு ப்ரூவ் பண்ணுறதுல சுலபமான வேலைகள் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரூவ் பண்ணுறது, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது சுலபமான வேலை நினைக்கிறேன். ஸோ சிஎம் அப்படின்ற இடத்துல இருந்து அவர் ஆதரவு கேட்கும்போது நிறைய பேர் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடந்துடக்கூடாது அப்படின்றது முன்னாடியே தடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? பிஜேபி இதில் பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படி பார்க்க? கண்டிப்பாக இப்போ பிஜேபி அதை விரும்ப மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஜேபிக்கு இதில் சிக்கல் இருக்குது. இதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றது இல்லை. பிஜேபிக்கு எப்போவுமே நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நேஷ்னல் லெவலில் நமக்கு எது நல்லதுன்னு தான் பிஜேபி பார்ப்பாங்க. ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேவ் நடந்திருக்கு, பெரிய ஒரு சுனாமி போயிருக்கு. அதனால தான் திமுகவே அடக்கி வாசிக்கிறாங்க. எங்களை தேவையில்லாமல் தாவேக்காவுக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டாதீங்கடா, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. கனிமொழி பேசும்போதும் அதான் சொல்றாங்க. ஆமா, நாங்க சண்டைக்கே வரலன்றாங்க அவங்க. அதனால எங்களை உள்ள கொண்டு போகாதீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது ஒரு பெரிய வேவ் இங்க ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நடுவில் போய் யாரும் நிக்க விரும்ப மாட்டாங்க. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா டிவிக்கு எதிரான அரசியல போக போக பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு. இப்ப போய் நீங்க நின்னீங்கன்னா அவங்களை அடிச்சுட்டு போயிடும். ஆனா இப்ப அந்த வேவுக்கு எதிராக தமிழ்நாடு பாஜகவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க அவங்க. இப்ப கவர்னர் பண்ற எல்லா விஷயத்துக்கும் பாஜகவை தான் கை கட்டுவாங்க. அப்ப தமிழ்நாடு பாஜகவுக்கு தான் அது சிக்கல். இவங்கனால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. இப்ப தமிழ்நாடு பாஜக காரங்க உட்காந்து இப்ப தாவேகாவுக்கு எதிராக பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சீட் தான் இருக்கு, ஒண்ணுதானா? ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. 27ல் 1 தான் ஜெயிச்சிருக்கீங்க. கன்னியாகுமரியில கூட வைப் அவுட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. கன்னியாகுமரி கூட இல்ல. இப்ப இந்த ஸ்ட்ரென்த்தோட நீங்க புதுசா உருவாயிருக்கக்கூடிய ஒரு சுனாமியோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதனால இது பாஜகவுக்கு சிக்கலான ஒரு சூழல் தான். பட் அவங்கள பொறுத்தளவு நேஷனல் லெவல்ல கிளியரா அவங்களுக்கு நலன்கள் இருக்கு. நம்ம காங்கிரஸை தலை தூக்க விட்டுறக்கூடாது, காங்கிரஸை நெருக்கணும். ஸோ அதனால தாவேக்காவை ஒரு த்ரெட்டா பார்க்குறாங்க. தாவேக்கா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு இப்போவுமே பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பாமகலாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பனாக அவங்க இன்னும் ஆதரவு தெரிவிக்கல. பட் உள்ள கொண்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். எது தடுக்கும்னு நினைக்கிறீங்க பாமகவை? ஒன்றும் தடுக்காது. எனக்கு என்னமோ எதுவும் தடுக்கிற மாதிரி தெரில. பிஜேபி வேணா தடுக்கலாம். பாமகவை தடுக்கணும்னா பிஜேபி தான் தடுக்கணும். இப்போ எப்படி கம்யூனிஸ்டுகளை தடுக்கணும்னா டிஎம்கே தடுக்கணுமோ, பாமகவை தடுக்கணும்னா பிஜேபி தடுக்கணும். அங்க கனெக்டா இருக்காங்க. அவங்க தானே ஏதோ ஒரு வகையில போறதுல எல்லாம் பாமக கூட்டு போறாங்க. அதிமுக முடியாது. ஆமா, பாமக எங்க போகணுன்றத பாஜக தான் இது வரைக்கும் முடிவு பண்ணிருக்காங்க. பாஜக பின்னாடி தான் பாமக போறாங்க. அப்படி இருக்கும்போது பாமகவுக்கு மேபி ஒரு ஹோல்டு இருக்கலாம். அப்படி பார்த்தா கூட சரி, ஓகே. விசிகேக்கு ஒரு 2 இருக்கு. வேற எந்த கட்சிகள் இருக்கு? கம்யூனிஸ்டுகள் 4, ஐயுஎம்எலுக்கு 2 இருக்கா? அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. சரி, ஐயுஎம்எலுக்கு என்ன பெரிய தடை இருக்கணும்? இப்ப வரமாட்டேன்றாங்க. தெரியல. அவங்க நாங்க இல்ல அங்கதான் இருப்போம், திமுக கூட தான் இருப்போம்ன்றாங்க. வேற டிடிவி கட்சியில யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அவரு மார்க்கெட்ல தான் இருக்காரு. அப்போ ஒரு 3 பேர், விசிகே, அந்த டிடிவி கட்சிக்காரரு, வேற யாரெல்லாம் இருக்கா? அவ்வளவுதான் இருக்காங்க. பாஜக ஒன்று வச்சிருக்காங்க. ஆமா, அது வராது அவ்வளவுதான். ஆனா இப்ப கொஞ்சம் அதான் இந்த சிக்கல் இருக்கு. ரொம்ப கம்மியான சீட்டு தான் சிறிய கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. அதான் இப்போ ஒட்டுமொத்தமா சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, டிவிகே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே போட்டிங்கன்னா 214 வந்துடுது. பாக்கி 20 சீட் தான் இருக்கு. அந்த 20 சீட்ல இருந்து நீங்க 10 பேரை உள்ள கொண்டு வரணும். அங்கதான் அதுவும் ரொம்ப நெருக்கடியா வச்சிருக்க முடியாது. 118 அப்படின்னு கரெக்டா வச்சிருக்கு ஆட்சி நடத்த முடியாது. கூட ஒரு 2 3 ஒரு சேர்த்து தான் இருந்தா கரெக்டா இருக்கும். அது இப்ப இருக்கிற சூழல்ல கிடைச்சா போதும் தானே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு கிடைச்சா சரி டக்குன்னு ஓட்டிடலாம். இப்போ ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல மேபி ஏதாவது பிரச்சனை வரலாம். கண்டிப்பா வரும். ஆனா இப்போதைக்கு அவங்க தலைமையில கத்தி தூங்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பாங்க. 118 பண்ணணும். ஆனா நான் நினைக்கிறேன், ஒருவேளை சிஎம்மா விஜய் அவர்கள் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறேன். அந்த சிஎம்மா அவர் ஆக்கிடக்கூடாதுன்றது அதுக்கு முன்னாடி தடுத்துருவோம் அப்படின்னு தான் வேலை நடக்குது. சிஎம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் போயிட்டார் அப்படின்னா அதன் பிறகு அவருக்கு சில விஷயங்கள் நகர்த்துறது ரொம்ப ஈஸியாயிரும். அந்த இடத்துக்கு அவர் விட்டுறக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதான் நடந்துட்டு இருக்கு. விஜய் அந்த சைடு இறக்க விட்டுறக்கூடாது. ஆனா இது பெரிய டேஞ்சர்ல போய் முடியும். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, சிவி சண்முகம் தலைமையில அப்படின்னு பாண்டிச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வருது. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூவத்தூரா எப்படி பாக்குறீங்க? இப்போ என்னன்னா, அதிமுக கையில் எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 40 to 50 எம்எல்ஏஸ் இருக்காங்க. 47 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு.
இது வரைக்கும் தொடர்ச்சியாக அதிமுக 2 தடவை எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ அவங்க பெரிய டிமோட்டிவேஷனில் இருக்காங்க. நிறையா பேருக்கு அதிமுகவுக்கு பெரிய எதிர்காலம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு கட்சிக்காரங்க நிறைய பேருக்கு இருக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பார்வை இருந்தது. முன்ன மாதிரி இல்லைங்க, கஷ்டம் தான் அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவங்களுக்கு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு பவர் இருக்க போகிறது கிடையாது. உங்கள் அரசியலை விஜயம் கையிலேருந்து பறிச்சிட்டார் லிட்டரலாக. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா ஹோப் பண்ணலாம். விஜய் நிறைய தவறுகள் பண்ணி காணாமல் போனால் நம்ம மேபி மீண்டு வரலான்னு நீங்கள் ஒரு ஹோப்போட மேபி இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற யதார்த்தம் என்னன்னா உங்கள் அரசியலை அவர் தட்டி பறிச்சிட்டார். திமுக எதிர்ப்புனா நான் தான், சண்டை எனக்கும் திமுகவுக்கு தான், நீ இடத்துலேயே கிடையாது, கிளம்புன்ட்டார் அவர். அது சாத்தியப்படுத்தியும் காட்டிட்டார். அதாவது நடக்கும்னு நான் நினைக்கலாம், ஆனால் நடந்துருச்சு. ஸோ இப்போ பாஜகவை பொறுத்தளவில் டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கேவை அவங்க விரும்புவாங்க. ஏன்னா பாஜகவுக்கு காங்கிரஸை ஓரம் கட்டணும். அதிமுக பாஜகவை கழட்டி விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பார்ட்னர் கிடைக்கக்கூடாது அப்படின்ற விருப்பம் இருக்கும். ஸோ அது ஒன்று. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எல்லா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூசைட் பண்ணுறது அலோவ் பண்ணாது. ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புக்கு எதிரான ஒரு செயலை, அந்த அமைப்பின் நலனுக்கு எதிரான ஒரு செயலை ஒரு கட்சி தலைமையோ அந்த கட்சியில் கூடிய சில தலைவர்களோ பண்றாங்கன்னா அந்த அமைப்பு அதை ரெசிஸ்ட் பண்ணும், அதை அலோவ் பண்ணாது. எல்லா அமைப்புக்கும் இது இருக்கும். 1-2 உடையும், இல்லைன்னா அதுக்குள்ள இருந்து வேற சில ஃபோர்ஸஸ் எதிர்ப்பாங்க. அந்த அமைப்புக்கு கலெக்டிவா ஒரு நலன் இருக்கும், அதுக்கு எதிராக போக முடியாது. அது ஒரு விஷயம். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இபிஎஸ் அதில் தெளிவாக இருக்காரு. நம்ம இன்னைக்கு போய் தாவேக்கிட்ட சரண்டர் ஆனோம்னா நமக்கு ஃபியூச்சர் இருக்காது. ஸோ அப்போ இபிஎஸ்க்கு எம்எல்ஏஸை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அங்கே ரெசார்ட்டுக்கு போனாங்களா இல்லை எனக்கு தெரியல, சில நியூஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இல்லை நிஜமாவே ரெசார்ட்ல இருக்காங்க, நிறைய முக்கியமான இதெல்லாம் நியூஸ் பார்த்துட்டாங்க. ரெசார்ட்ல இருக்காங்க, பூர்ணாங்குப்பம் பக்கத்தில் ஒரு ரெசார்ட்ல இருக்காங்க. ஆனால் இபிஎஸ்க்கு இப்போ ஒன்று பாஜகவும் குறி வைப்பாங்க, இன்னொன்று தாவேக்காவும் குறி வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏஸை ஹோல்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஷார்ட் டேர்மாக யோசிப்பாங்க. நம்ம இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு அடுத்து திரும்ப நம்ம தாவேக்கா திமுக 2 பேரையும் மீண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மினிஸ்ட்ரியில் போய் உட்காருவோம் அப்படிதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் 2/3 வேணும். சும்மா ஒரு எம்எல்ஏ எல்லாம் போனாங்கன்னா அது செல்லுபடியாக, அதனால தான் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ பாஜகவுக்கும் அது நல்லது, அதிமுக அங்கே போகிறது, தாவேக்காவுக்கும் நல்லது. அது அப்போ அவங்க நினைச்சா அதை செய்ய முடியும். அதே மாதிரி அதிமுகவுக்குள்ளேயும் நிறைய பேருக்கு அந்த பார்வை இருக்கு. ஸோ அப்போ அந்த எம்எல்ஏஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இபிஎஸ்க்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் இந்த விஷயத்தில் வந்து ஒரு விஷனோட இருக்காருன்னு நான் பார்க்குறேன். இந்த எலெக்ஷனில் நம்ம தாவேக்கா கிட்ட போய் நம்ம கட்சியை சரண்டர் ஆக்குறதை விட நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்தா ஏடிஎம்கேக்கு ஒரு ஹோப் என்னன்னா, தாவேக்கா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அப்போ அந்த ஓட்ஸ் இங்கே திரும்ப ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேக்கா திமுகவுக்கு போகாது, அது ஏன் இங்கே வரப்போகுது? இப்போ நீங்கள் திமுகவை தோக்கடிக்கணும் தானே எல்லாரும் தாவேக்கா ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தாவேக்கா, ஆனால் நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த திமுக ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்காது. எனக்கு அதெல்லாம் புரியுது. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான பெரிய அலை இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் தாவேக்கா ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு நல்ல தலைவரா இருந்தாருன்னா என் கட்சியை நான் எப்படி பாதுகாக்கணும்னு தான் பார்ப்பாரு. ஏன்னா அவங்க ப்ராப்பரான அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா இருக்கும்பொழுதே 5 வருஷம் சைலண்டா இருந்தவங்க. இப்போ எதிர்கட்சி கூட கிடையாது, கட்சியும் வீக்கா இருக்கு, தொண்டர்களும் ரொம்ப டவுனா இருக்காங்க. இப்போ அவங்க டிவிகேவுக்கு எதிராக அரசியல் பண்ணாங்க. ஏன்னா திமுக அரசியல் தான் அவங்களுடைய அரசியல். அவங்க இப்போ போயிட்டு டிவிகே அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதிர்த்து. சிம்பிளா சொல்றேங்க, நீங்க தாவேக்காவோட போய் கூட்டணி வச்சீங்கன்னா இன்னைக்கே உங்க கதை முடிஞ்சது. 5 வருஷம் நீங்க பவர் என்ஜாய் பண்ணுவீங்க, ஆனா உங்க பார்ட்டி முடிஞ்சது. ஆனா ஃபியூச்சர் இருக்கா ஏடிஎம்கேவுக்கு? ஒரு தலைவர் அப்படி முடிவு எடுக்க முடியாது இல்ல. என் கட்சிக்கு ஃபியூச்சர் இல்லைங்க, நாங்கெல்லாம் காலிங்க அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது இல்ல. ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இபிஎஸ் ஏன் பிஜேபி கூட போறதுக்கு ரொம்ப தயங்கினாரு? நீங்க சொல்றதுலாம் நியாயம் தான், பிஜேபியோட தேவை இருக்கு, காலங்கள் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இபிஎஸ் ட்ரை பண்ணாரு. ஏன் ட்ரை பண்றாரு? பழையபடி மீட்டு கொண்டு வந்துடலான்ற ஒரு ஹோப்போட அவர் முயற்சி பண்றாரு. கடைசியில் அது நடக்கல. ஒரு தலைவர் அதை தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க இதை பண்ணீங்கன்னா அது டிஃபீட். உங்க கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் அது சிக்னல். அது ரைட், நம்ம முடிஞ்சோன்ற சிக்னல். அது இப்போ எதிர்கட்சி வேலையை இப்போ அதிமுக பண்ணணும். இங்க பெரிய சிக்கல் இருக்கு. அதிமுக இப்ப தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்ணுமா, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணுமா? இந்த 5 வருஷம் கொடுமையான காலகட்டம். ஆக்சுவலா அதிமுக தாவேக்கா அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா பெரிய அளவுல மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக அது போகாது. ஏன்னா தாவேக்காவும் திமுகவை தான் திட்டினாங்க, அதிமுகவும் திமுக தான் திட்டினாங்க. ஆனா திமுக அண்ணா திமுக கூட்டணி வந்துச்சுன்னா அது பச்சையான அபத்தமான துரோகமா இருக்கும். மக்களுக்கு நீங்க பண்ற துரோகமா இருக்கும். அதெல்லாம் பேசக்கூட கூடாது. இந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பேர் அப்படிலாம் பேசுற அளவுக்கு போறதுன்னா அது ரொம்ப தவறு.
ஆனால் தாவேக்காவும் அதிமுகவும் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா அதில் எதுவும் சிக்கல் இருக்காது, மக்கள் மேண்டேட்டுக்கு விரோதமாக அது போகாது. ஆனால் தாவேக்காவோட ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் தூக்கி கொடுத்துருவீங்க. இப்போ என்னன்னா தாவேக்காவால் சரியாக நிர்வாகம் பண்ண முடியலன்னா மக்கள் பெரிய அளவில் அதிருப்தி ஆவாங்க. தாவேக்கா ஆதரவாளர்கள், இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க, அவங்களுக்கு நாளைக்கு நல்ல ஆப்ஷன் அதிமுகவாக தான் இருக்கணும். அந்த ஒரு ஹோப் வந்து டெஃபினட்டாக இபிஎஸ்க்கு இருக்கும். ஏன்னா தாவேக்கா இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவலை நம்பி தான் அவங்க இருக்காங்க. நான் சொல்கிறேன், தாவேக்காவால் டெஃபினட்டாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் ப்ராப்பராக கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ப்ராப்பரான நல்ல இன்டென்ஷன் இருக்கக்கூடிய நல்ல பொலிட்டிஷியன்ஸும் கிடையாது. நிறைய பேர் நல்ல ப்ராப்ளமேட்டிக்கான நிறைய ஆட்கள் உள்ளே இருக்காங்க. ப்ராப்ளமேட்டிக்கான ஆட்கள் நிறைய பேர் உள்ளே இருக்காங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திமுக அதெல்லாம் விட மாட்டாங்க. திமுக தாவேக்காவை ஒரு 4 வருஷம் விழுவிழுன்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு தாங்கிக்க முடியாது. ரைட்ரா, நமக்கு அதிமுக தான் பெட்டர் ஆப்ஷன் நினைப்பாங்க. திமுக கண்டிப்பாக 4 வருஷம் சாலிடாக டார்கெட் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஒரு 6 மாதம் குவைட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும், பட்டுன்னு எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஃபுல் ஸ்பீடில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் இருக்கும்போதெல்லாம் கொளுத்திடுவாங்க. லாஸ்ட் ஒரு 1 இயர்லாம் வச்சு செஞ்சுருவாங்க. அந்த டைமில் இப்போ ஏடிஎம்கே திமுக கிட்ட அடி வாங்கும்போது தான் திமுகவை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு ஏடிஎம்கே மேலே அதிருப்தி ஏற்படுது. நம்ம திமுகவை நசுக்குவாங்கன்னு பார்த்தா இவங்க திமுக அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு கோவம் வரும். அதில் தான் ஏடிஎம்கே வீக்கானது 2016-21. அதனால தான் அதிமுக வீக்கானது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தாவேக்காவுக்கும் ஏற்படும். ஸோ அந்த ஹோப் இருக்கும்னு நினைக்கிறேன் இபிஎஸ் கொஞ்சம். எனக்கு இபிஎஸ் கிட்ட அந்த ஒரு விஷயம் பிடிக்கும். ஒரு லீடர்னா கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அது அவருக்கு அந்த இடத்துல இருக்கு. வேற நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு, பட் அது இருக்கு. இந்த இடத்துலையும் அவர் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம நிற்கிறார்ல, நாங்கள் பெரிய கட்சி தான்டா, நாங்கள் அப்படி தான்டா நிற்போம். ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய லீடர்ன்ற தொழில இருக்காருல்ல, அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வில்லிங்காக போய் சரண்டர் ஆகக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஓகே, இந்த எலெக்ஷன்ல மக்கள் உத்தரவு விஜய் சிஎம் அப்படின்றதான், அதுதான் கரெக்ட். விஜய் தான் சிஎம் ஆகணும், தாவேக்கா தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். வேற முடிவுகள் வந்தா பிரச்சனை தான், அது தவறு. அது மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக போகும். இன்ஃபேக்ட் என்னோட விருப்பம் என்னன்னா மக்கள் பார்க்கணும். அதான் மக்கள் பார்க்கணும். எப்படி தாவேக்கா 5 வருஷம் ஆட்சி பண்ணா என்ன நடக்குன்றத மக்கள் பார்க்கணும். எனக்கு ஒரு பார்வை இருக்கு. தாவேக்கா 5 வருஷம் ஆட்சி பண்ணா தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனால் நான் பெட்டரா பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனால் பெட்டரா பண்ணுவாங்களான்றதுல பெரிய சந்தேகம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க பிரபு, இப்போ ஒரு எக்ஸாம் வருது. எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரே ஆகாமல் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு நல்ல ரிசல்ட் வந்தாலும் நல்லது தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நல்ல ரிசல்ட் வரணும்னா ஒரு வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா படிச்சிருக்கணும். அது மக்களுக்கும் பொருந்தும். நீங்கள் நல்லா களத்தில் ஒர்க் பண்ணி நல்ல அரசியலை புரிந்து நல்ல அரசியலுக்கான சூழலை ஏற்படுத்தி நல்ல கட்சியை உருவாக்குனீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரும். நீங்கள் ஒருத்தர் நல்லா ஃபேமஸாக இருக்காருன்னு ஓட்டு போட்டிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி எஸ் ஆர் நோ ஆன்சர் கொஸ்டின்ஸாக இருந்தால் மேபி போட்டு எடுத்து வரலாம், ஆனால் ரிசல்ட் வர்றது கஷ்டம்தான். அதனால் நான் என்னோட விருப்பம் என்னென்னா, ரைட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் இந்த தீர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக 2 திராவிட கட்சியிலும் காலி பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அந்த சமநிலை இருக்குது பாருங்க, தமிழ்நாட்டில் அரசியல் சமநிலையை கம்ப்ளீட்டாக சீர்குலைச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க, திமுக அதிமுக திணறிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம 2 பேரும் கூட்டணி வைக்கலாமா, நம்ம போய் தாவேக்காவோட போய் சேரலாமா, இப்படிலாம் குழப்பம் வருது பாருங்க. அந்த அளவுக்கு இவங்களை தள்ளிட்டாங்க. ஸோ இவங்களோட உண்மையான குணத்தை மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அதிகாரத்துக்கு இவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. காங்கிரஸ் நடனா பட்டுன்னு பல்டிச்சு அங்கே போயிட்டாங்க. தாவேக்காவை பி டீம்னு பேசிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பேர், பிஜேபி பி டீம்னு பேசிட்டு இருந்தாங்க, அங்கே போய் பல்டி அடிச்சு உட்காந்தாச்சு. இப்போ போய் நீங்க தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்ணி தானே திமுகவோட சேர்ந்து 5 சீட் ஜெயிச்சிங்க. அப்ப உங்களுக்கு 5 சீட்ல ஓட்டு போட்டவங்க எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? தாவேக்கா எதிர்ப்பும் அதுக்குள்ள இருக்கு கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க தாவேக்காவோடய போய் அரசியல் பண்றீங்க. அப்ப இதெல்லாம் அந்த 5 சீட்ல காங்கிரஸை மதிச்சு ஓட்டு போட்டவன் பார்ப்பான்ல. இதெல்லாம் 28 சீட்ல காங்கிரஸை மதிச்சு ஓட்டு போட்டவன் இதெல்லாம் பார்ப்பான்ல. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இந்த அரசியல்வாதிகள் பக்காவா அம்பலப்பட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சுமூகமா நடக்கும், சூப்பரான மாற்றம் ஏற்படும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. பட் நான் இப்போ அதை எதுவும் பேசல. நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹனிமூன் பீரியட். நம்ம இப்போ போய் ஒரு அரசை போய் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் ஆகட்டும், தவறுகள் நடக்கும்போது நம்ம பேசுவோம். ஸோ அதனால சிக்கல்களும் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.